Hi students, இந்த வீடியோவில் கால்குலஸில் டிஃபரன்சியேஷன் பார்க்க போகிறோம். நிறைய ரூல்ஸ் இருக்குது டிஃபரன்சியேஷனில். இதில் நம்ம பார்க்க போகிறது கோஷன்ட் ரூல். ஏற்கனவே 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தப்பறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ கோஷன்ட் ரூல் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, y of x, அதாவது y is a function of x அப்படின்னு அர்த்தம். y of x is equal to u of x by v of x. இந்த ஃபார்மில் இருந்தால், so u, v and y are all functions of x and y வந்து u by v ஃபார்மில் இருந்தால் நம்ம கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த ரூல் y dash அப்படிங்கிறது dy by dx தான். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் y with respect to x நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா vu dash minus uv dash by v square. ஸோ இப்போது y is equal to u by v இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வியை ரிட்டைன் பண்ணி யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், யூவை ரிட்டைன் பண்ணி வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் மைனஸ் இன் பிட்வீன் பை வி ஸ்கொயர். ஸோ இதுதான் கோஷன்ட் ரூல். ஸோ இது யூ பை வி ஃபார்மில் எந்த சம் இருந்தாலும் நம்ம இந்த கோஷன்ட் ரூலை அப்ளை பண்ணலாம். ஸோ முதல்ல இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு சம் பார்க்கலாம். y is equal to sin x by x. ஓகே, ஸோ இதில் நியூமரேட்டர் லெட் u is equal to sin x. ஸோ u dash எழுதிக்கலாம் cos x and v is equal to x. ஸோ அதோட டிஃபரன்ஷியல் v dash is equal to 1. இதை கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கோஷன்ட் ரூலை மென்ஷன் பண்ணினப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இப்போது y dash is equal to vu dash minus uv dash by v square. ஸோ இப்போ v xங்கிறதுனால டெனாமினேட்டரில் x ஸ்கொயர் எழுதியாச்சு. vu dash அதாவது x cos x மைனஸ் u v dash, u என்னது sin x, v dash என்னது 1. ஸோ மைனஸ் sin x into 1, அவ்வளோதான். ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இல்லைங்கிறதுனால dy by dx is equal to அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் x cos x minus sin x by x square. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் கோஷன்ட் ரூல். u by v ஃபார்மில் எந்த சம் வந்தாலும் நம்ம இந்த மாதிரி u and v எடுத்து u dash v dash கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணலாம் அந்த ரூலை. ஓகே, ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். y is equal to log x by x square. ஸோ x ஸ்கொயர் இருக்குது டெனாமினேட்டரில். ஸோ யூவை log x எடுத்துக்கலாம். u dash வந்து டிஃப்ரென்ஷியல் ஆஃப் log x 1 by x. v வந்து x ஸ்கொயராகவே எடுத்துட்டுலாம், நம்ம என்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக அதை எடுத்துக்கிறோம் டெனாமினேட்டர் as v. ஸோ v dash will be 2x using x power n ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போது கோஷன்ட் ரூல் எழுதலாம். vu dash minus uv dash by v square. ஸோ இதை அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே ஸ்கொயராக இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு டினாமினேட்டரில் கரெக்டாக எழுதுங்க. vu dash, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ டேஷ் 1 by x வந்துடும் மைனஸ் u log x இன்ட்டு 2x. ஓகே, ஸோ இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2x log x பை எக்ஸ் பவர் 4 இருக்கும். ஓகே, இப்போ அந்த நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம காமனாக எடுக்கலாம். ஸோ எக்ஸ் இன்சைட் த ப்ராக்கெட் வில் ஹாவ் 1 minus 2 log x by x power 4. ஸோ இந்த எக்ஸையும் இந்த x power 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 minus 2 log x by x power 3ன்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். அது இதில் tan x cube by log x இருக்குது, ஆங்கிளில் x cube இருக்குது. நம்ம அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ u dash will be அப்படியே சீக்கன்ட் ஸ்கொயர் வந்துடும். tan xோட டிஃபரன்ஷியல் x cube ஆங்கிள் என்ன இருக்கோ அப்படியே எழுதிடணும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஆஃப் x cube which is 3x square, அதையும் எழுதுகிறோம். அவ்வளோதான். ஸோ இட் இஸ் 3x square சீக்கன்ட் ஸ்கொயர் x cube. ஸோ இப்போ v வந்து log x. ஸோ v dash will be 1 by x. ஃபார்முலாவில் தரோவாக இருங்க, அப்போ தான் நமக்கு செம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ y is equal to u by v ஃபார்மில் இருக்கிறதுனால அப்ளைங் கோஷன்ட் ரூல் y dash will be vu dash minus uv dash by v square. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். ஸோ v வந்து log xங்கிறதுனால டெனாமினேட்டரில் log x the whole square வந்துடும். நியூமரேட்டரில் log x into 3x square secant square x cube minus tan x cube, அதான் u
இன்ட்டு 1/x v டேஷ். 1/x தான் v டேஷுங்கிறதுனால அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் முதல்ல இங்கே 3x² ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். log x secant square x³ அதை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதில் மைனஸ் என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் tan x³ x. ஸோ ஆங்கிள் x³ மட்டும்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் தான் இருக்குது, பக்கத்தில் 1/x இருக்குது, அவ்வளோதான். பை log x தி ஹோல் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். இப்போ இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றும் பாசிபிளாக இல்லை. ஆனால் அந்த செகண்ட் டேர்மில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸு அதை வேணால் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டேர்மோட. ஸோ இப்போது என்ன வரும்னா அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 3x³ log x secant square x³ மைனஸ் tan x³ மட்டும் வரும் அந்த டேர்மில். ஹோல் டிவைடட் பை இந்த log x ஹோல் ஸ்கொயரோட இந்த எக்ஸை சேர்த்து எழுதிடலாம் நம்ம. ஸோ x log x தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியேட்டில் கரெக்டாக எழுதணும். அந்த ஆர்டர் படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ u is equal to sin 3x, u dash will be அப்படியே cos 3x வந்துடும். அதுக்கப்புறம் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 3 வரும். ஸோ ஃபைனலி இட் will be 3 cos 3x. v is equal to tan 5x. ஸோ v dash will be 5 secant square 5x. எக்ஸில் ரெண்டு டேர்ம்லேயுமே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நமக்கு அந்த 3யும் 5யும் வருது. ஓகே, ஸோ இப்போ y is equal to u by v. ஸோ y dash will be vu dash minus uv dash by v square. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டினாமினேட்டரில் v ஸ்கொயர், ஸோ tan ஸ்கொயர் 5x vu dash, ஸோ tan 5x இன்ட்டு 3 cos 3x அப்படியே எழுத வேண்டியதான். மைனஸ் sin 3x இன்ட்டு 5 secant square 5x. ஸோ இந்த சம்லேயும் என்ன சிம்பிளிஃபிகேஷன் நாட் பாசிபிள். ஸோ அப்படியே அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் முன்னாடி எடுத்து எழுதலாம், அவ்வளோதான். ஸோ ப்ராக்கெட்டை மட்டும் ஸ்ட்ரைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் எழுத வேண்டியதான் இந்த சம்மில். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் 3 and 5 நம்ம முன்னாடி எடுத்து எழுதுவோம். மற்ற எதுவும் இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நிறைய சம்ஸ் இந்த மாதிரி இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இல்லாமல். ஸோ திஸ் will be the ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா. y is equal to 1 plus x square by 1 minus x square. ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்ஸில் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், சரியா. ஸோ பார்க்கலாம். ஸோ u is equal to 1 plus x square. ஸோ u dash will be 2x. இப்போ சம்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். and v is equal to 1 minus x square. So v dash will be minus 2x. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கோஷன் ரூல் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ y dash is equal to vu dash minus uv dash by v square. இது மாதிரி சொல்லிட்டு எழுதுங்க, ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ y dash will be 1 minus x square. எப்போவுமே ரெண்டு டேர்ம் இருந்தால் ப்ராக்கெட்டில் போட்டுவிடுங்க அது, சரியா. ஸோ ஸ்கொயர் ஆஃப் இட் இந்த டினாமினேட்டர், நியூமினேட்டரில் அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சைன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளஸ் மைனஸில். இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதான். ஸோ நியூமரேட்டரில் வந்து என்ன கிடைக்கிறதுனா நமக்கு 2x minus 2x³ அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x³. ஸோ இதில் மைனஸ் 2x³ ப்ளஸ் 2x³ கேன்சல் ஆகிடுது. ஸோ we've got 4x by 1 minus x square the whole square. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த மைனஸ் அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி சம்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரெண்டும் 1 plus x square 1 minus x squareங்கிறது ஒரு மைனஸ் ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அதில் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் தான் நமக்கு ப்ராக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸே தெரியும். மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே இருந்ததுன்னா அதுவும் சைன் சேஞ்ச் ஆகுங்கிறதுனால நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் y is equal to x log x by cos x. ஓகே, ஸோ இதில் வந்து நியூமரேட்டர்லேயே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அப்போ நம்ம யூவை என்ன இருக்கோ அது நியூமரேட்டரில் அப்படியே எடுத்துட்டுலாம்.
ஸோ u is equal to x log x. இப்போ ப்ராடக்ட் ரூல் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கோஷன் ரூல் அப்ளை பண்ண முடியும். ஸோ u is equal to x log x எடுத்துக்கலாம். u dash will be x ரீட்டைன் பண்ணி log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் முதல்ல. ஸோ x into 1/x கிடைக்கும். அண்ட் தென் ப்ளஸ் log x ரீட்டைன் பண்ணி x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு u dash. அவ்வளோதான். அண்ட் தென் அடுத்தது நியூமரேட்டர் தான் 2 இருக்குது டேர்மு, இதில் டினாமினேட்டரில் ஒன்று தான் இருக்குது. ஸோ u dash நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. v is equal to cos x, v dash will be minus sin x. அவ்வளோதான். ஸோ கம்மிங் டு தி கோஷன்ட் ரூல், u by v. ஸோ y dash will be vu dash minus uv dash by v square. ஸோ ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். y dash will be cos x the whole square டினாமினேட்டரில். அதுக்கப்புறம் vu டேஷில் என்ன வரும்னா cos x, அது எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு. ஸோ 1 + log xன்னு கிடைக்கும் u dash. அதனால் அதை எடுத்து இங்கே வித்தின் ப்ராக்கெட் எழுதலாம். ஸோ 1 + log x, அதுக்கப்புறம் மைனஸ் x log x, ப்ராக்கெட்டில் மைனஸ் sin x போடுங்க. ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுட்டு எழுதுறது தான் பெட்டர், இல்லைன்னா ப்ராடக்ட் மாதிரி தெரியாது. ஓகே. ஸோ இப்போது இந்த சம் பார்த்தாலும் இது சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி தெரியல. ஓகே. ஸோ கரெக்டாக எல்லாமே u dash v dash எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது ஃபைனலாக ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சரை எழுத வேண்டியதான். ஸோ cos x ப்ளஸ் cos x log x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே, ஸோ ப்ளஸ் x log x sin x by cos square x. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும் இதில். ஓகே. ஸோ இப்போது நியூமரேட்டரில் 2 ஃபங்க்ஷன் வந்தாலும் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தோம். அது டினாமினேட்டரில் பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கே நியூமரேட்டரில் ஒன்று தான் இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஓகே. ஸோ u is equal to sin square x, u dash will be 2 sin x cos x. ஏன்னா பவருக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் v is equal to x cos x. ஸோ யூஸிங் ப்ராடக்ட் ரூல் v dash will be x, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் cos x, அதனால மைனஸ் sin x, அண்ட் தென் ப்ளஸ் cos x as it is, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் x 1 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ அப்படியே எடுத்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ v dash நமக்கு என்ன கிடைக்கிறதுனா 2 டேர்ம் இருக்குது, மைனஸ் x sin x ப்ளஸ் cos x. ஓகே. ஸோ y is equal to u by v as usual, y dash is equal to v square in the denominator, vu dash minus uv dash in the numerator. ஓகே. இப்போ கரெக்டாக எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 2 டேர்ம் இருக்கிறதால ப்ராக்கெட் போடுறது இஸ் மஸ்ட். அதே மாதிரி நெகட்டிவ் சைன் இருந்தாலும் ப்ராக்கெட் போடுறது தான் நல்லது. ஓகே. ஸோ x cos x the whole square as it is in the denominator, and numeratorல x cos x ப்ராக்கெட்டில் 2 sin x cos x எழுதிக்கலாம். அண்ட் தென் மைனஸ் u வந்து sin square x அதை எழுதிட்டு v dash 2 டேர்ம் இருக்கிறதுனால ஒன்ஸ் அகெயின் யூஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ மைனஸ் x sin x ப்ளஸ் cos x. ஓகே. இதுலேயும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் இல்லை, அதனால் ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். we'll have 3 terms in the numerator. ஓகே. ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல 2 cos x இருக்குது அந்த ப்ராடக்டில். ஸோ we'll get 2x sin x cos square x வந்துடும் இதில். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அதுக்கப்புறம் 2 டேர்ம் இருக்குது. அடுத்து இப்போ மைனஸ் வெளில இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் சைன் க்யூப் எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ். அவ்வளோதான். பை எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டினாமினேட்டரில், ஏன்னா ரெண்டுமே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால அது எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போது டினாமினேட்டர்லேயும் 2 ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம எப்படி ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோஷன் ரூல் யூஸ் பண்ணணுங்கிறது பார்த்தாச்சு. ஓகே. அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ y is equal to
e power minus 3x secant x by log 7x இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல்னால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்ஷியல் பார்த்துடலாம். ஸோ இப்போ இ பவர் எக்ஸ்னால் அப்படியே வந்துடும் இ பவர் எக்ஸ். இப்போ இதில் இ பவர் மைனஸ் 3x இருக்குது. ஸோ அதோட டிஃப்ரென்ஷியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் போடும்போது எந்த டிஃப்ரென்ஷியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, u is equal to e power minus 3x. ஸோ u dash will be அந்த secant xும் இருக்குது, அதை வந்து ப்ராடக்ட் ரூலில் யூஸ் பண்ண போகிறோம். u dash will be e power minus 3x. secant xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x வரும். ப்ளஸ் secant xை ரீட்டைன் பண்ணி எக்ஸ்பொனென்ஷியலில் பண்ணால் e power minus 3x அப்படியே வந்துடும். அண்ட் minus 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 3 வரும். ஸோ this is what we have got. இதில் என்னென்னா காமனாக எடுத்துடலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனையும் secant xையும் வெளில எடுத்துடலாம். ஸோ தட் இன்சைட் த ப்ராக்கெட் வில் ஹாவ் tan x minus 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இல்லாட்டியும் எந்த மாதிரி நம்ம இதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, சிம்பிளிஃபை ஆகாத சம்ஸை தான் நம்ம இன்னும் கேர் எடுத்து போடணும். ஏன்னா டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ v is equal to log 7x, v dash will be 1 by 7x into 7. ஸோ அது கேன்சல் ஆகி 1 by x வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இது அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். ஸோ y dash is equal to vu dash minus uv dash by v square. ஓகே, அதில் அப்படியே log 7x the whole square வந்துடும் டினாமினேட்டரில் in place of v square. அதுக்கப்புறம் u டேஷ்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்னொரு ப்ராக்கெட் நான் போட்டிருக்கேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் இதில், பிகாஸ் ஒரு உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதுனால இன்னொன்றும் போட்டிருக்கேன் நான். அண்ட் தென் மைனஸ் யூவி டேஷ், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் கேன்சலேஷன் இதில் எங்கேயுமே பாசிபிள் இல்லை. ஸோ என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ப்ரெசன்டபிளாக எழுதுகிறோம், அவ்வளோதான் ஆன்சரை. ஓகே, ஸோ இப்போது அடுத்த இதில் வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மற்றதெல்லாம் ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம். ஸோ e power minus 3x secant x அப்படியே எழுதிடலாம். அந்த 1 by xை, அந்த எக்ஸை வந்து காமன் டினாமினேட்டர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸையும் டினாமினேட்டர் log 7x ஹோல் ஸ்கொயரோட நம்ம சேர்த்து எழுதிடலாம். கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் log 7x tan x அந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். as I said minus 3x log 7x minus 1 whole divided by x log 7x the whole square. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த 1 by xயில் இருக்கிற அந்த டினாமினேட்டர் எக்ஸை காமனாக பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். அதில் ப்ராக்கெட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு 2 டேர்மாக அது ஸ்ப்ளிட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ we have got 3 terms inside the bracket now. அந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போது இப்படி ஒரு சம் இதில் சிம்பிளிஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே எப்படின்னா ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் பி கோஃபிஷியண்ட்டாக இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சம்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏ தனியாக இருக்கிறதுனால தட் இஸ் வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். வேரியபிளோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கோஃபிஷியன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் கோஃபிஷியன்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த சம்மை எடுத்திருக்கேன். ஸோ as usual u dash கண்டுபிடிக்கணும் and then v dash கண்டுபிடிக்கணும். a 0 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் பி சைன் எக்ஸ் மைனஸ் பி காஸ் எக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி வியில் a ப்ளஸ் பி சைன் எக்ஸ்லேயும் a 0 ஆகிடும், b சைன் எக்ஸ் வில் பி b காஸ் எக்ஸ் ஆகிடும் டிஃப்ரென்ஷியல், அவ்வளோதான். ஸோ as usual quotient rule அப்ளை பண்ணலாம். a ப்ளஸ் பி சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த டினாமினேட்டர், மற்றதெல்லாம் வாட் எவர் வி ஹவ் காட் அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். 2 டேர்ம் இருக்குனாலும் சரி, நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குதுனாலும் சரி, பெட்டர் டு யூஸ் ப்ராக்கெட். அப்போ தான் அந்த சைனும் மாறாமல் வரும் அண்ட் நமக்கு மிஸ்டேக்ஸும் இருக்காது. அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இதில் எதாவது கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ண போகிறது தான் தெரியும் அது. ஸோ மைனஸ் ஏபி காஸ் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்
and then ஒரு மைனஸ் இருக்குது இங்கே. ஸோ மைனஸ் ஏபி cos x. once again we have got the same term here also. okay, அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b ஸ்கொயர் sin x cos x. ஓகே, ஸோ இந்த டேர்ம் மைனஸ் b ஸ்கொயர் sin x cos x ப்ளஸ் b ஸ்கொயர் sin x cos x கேன்சல் ஆகுது. அவ்வளோதான், டினாமினேட்டர் அப்படியே ரிட்டைன் பண்ண வேண்டியதான். ஸோ கேன்சலிங் தீஸ் டூ நமக்கு we are left with two like terms. அது அப்படியே கம்பைன் பண்ணிடலாம். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால add and put the negative sign. ஸோ மைனஸ் 2ab cos x by a plus b sin x the whole square. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நமக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இருக்கும். அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றபடி ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்குது u by vன்னு சொன்னால் there is a possibility சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு. எப்போது ஆனன்னு அவசியம் இல்லை, இட் டிபெண்ட்ஸ். ஆனாலும் இந்த மாதிரி சம்ஸில் அது சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் இதில் ஃபைனல் சம் என்னென்னா ரூட் எடுத்திருக்கேன் நான், ஸ்கொயர் ரூட் இந்த டினாமினேட்டர். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த சம்மை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ u is equal to cot x அண்ட் v வந்து root of 1 plus x square. ஸோ u dash என்னது மைனஸ் cosecant square x. ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஷியல் அப்படி தெரியலன்னா ஃபார்முலா எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள், நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபார்முலாலாம், அப்போ தான் நம்ம சம் போட முடியும். ஒரு சம் ப்ரொசீட் பண்ணுறது ஃபார்முலா வச்சு தான். ஓகே, ஸோ v dash வந்து நான் எப்போவுமே ரூட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்டைல் 1/2 ரூட்டு தான் போடுவேன். நீங்கள் பவர் ஹாஃப் யூஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடுங்க, அது உங்கள் சாய்ஸ். ஓகே, ஸோ 1/2 root of 1 plus x square மேலே 2x போட்டிருக்கேன், அதை கேன்சல் பண்ணி I've got x by root of 1 plus x square. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம கோஷன் டூலில் அப்ளை பண்ண வேண்டியதான். வழக்கம் போல் அந்த y is equal to u by v எழுதணும், y dash is equal to vu dash minus u dash by v square எழுதணும். அதுக்கப்புறம் தான் இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். உங்களுக்கு ப்ராக்டிஸில் வரணுமேனு சொல்லிட்டு நான் எல்லா சமுக்கும் அதை எழுதியிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ அப்படியே எடுத்து எழுதுகிறோம் whatever we have got as u dash v dash. அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரூட் ஆஃப் 1 plus x square the whole square இருக்குது, அதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன்னு நான் சொன்னேன் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ ஸ்கொயர் ஆஃப் இட் அப்படிங்கும்போது அது ரூட் ரிமூவ் ஆகிடும். ஸோ வீல் ஹாவ் 1 plus x square in the denominator. அண்ட் நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 1 plus x square ஃபஸ்ட் டேர்முக்கு இருக்குது, அது செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டு மேக் டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் அதை நான் ஃபஸ்ட்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ வில் கெட் ரூட் ஆஃப் 1 plus x square தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் cosecant square x அதில் இருக்கும், மைனஸ் x cot x செகண்ட் டேர்ம். அவ்வளோதான். ஸோ தட் இந்த டினாமினேட்டர் நம்ம இருக்கிற அந்த 1 plus x square டினாமினேட்டரோட சேர்த்துடலாம். ஓகே, ஸோ மேலே இப்போ வந்து நியூமரேட்டரில் அப்படியே எழுத வேண்டியதான். நம்ம டினாமினேட்டரில் என்னென்னா ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் இருக்குது. ஒன்றுத்தில் பவர் 1 இருக்குது, இன்னொன்றுத்தில் ஹாஃப் இருக்குது. அதனால் அதை 1 plus half 3/2ன்னு எழுதுகிறோம். ஸோ 1 plus x square தி ஹோல் பவர் 3/2ன்னு எழுதுகிறோம் ஃபைனலாக. அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளில எடுத்துகிட்டு இன்சைட் த ப்ராக்கெட் நம்ம 3 டேர்மாக இதை எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ cosecant square x and then x square cosecant square x and then x cot x by 1 plus x square whole power 3/2. அவ்வளோதான். திஸ் will be the final answer. ஸோ உங்களுக்கு u by v நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள்ஸ் சம்ஸ்லேருந்து ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் நீங்களும் எடுத்து போடுங்க. ஸோ இப்போ நான் டிஃப்ரென்சியேஷனில் ப்ராடக்ட் ரூல், செயின் ரூல், இப்போ இந்த வீடியோவில் கோஷன் ரூல் பண்ணியாச்சு. ஒரு சீரீஸாக நான் போட போகிறேன் இதை, பிகாஸ் நிறைய இருக்குது ரூல்ஸ் டிஃப்ரென்சியேஷனில். டிஃப்ரென்சியேஷன் நல்லா நமக்கு புரிஞ்சால் தான் நான் இன்டெக்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த வீடியோ வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.